வணக்கம் பவித்ரா. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்று வட்டார 13 கிராம பகுதிகளை உள்ளடக்கி 5700 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கப்படும் என மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைப்பதால் நெல்வாய், தண்டலம், மடப்புரம், நாகப்பட்டு, ஏகனாபுரம், மேலேரி ஆகிய கிராமங்களில் விவசாய நிலங்கள் மட்டுமின்றி குடியிருப்புகளும் அகற்றப்பட உள்ளதால் தங்களின் இருப்பிடமும் வாழ்வாதாரமும் விளைநிலங்களும் பறிபோய்விடும் என கூறி விமான நிலைய அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நாள்தோறும் இரவு நேரங்களில் ஊர் மைதானத்தில் கிராம மக்கள் ஒன்று கூடி அமர்ந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிராம மக்களின் போராட்டமானது அதாவது 800வது நாளை எட்ட உள்ள நிலையில் கிராம மக்கள் கிராம சபை கூட்டங்களில் விமான நிலையம் தேவையில்லை என தீர்மானங்களை நிறைவேற்றினர். இதனால் தொடர்ந்து கிராம சபைகளில் தீர்மானம் நிறைவேற்றியும் நடவடிக்கை இல்லாதால் கிராம சபை புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அதே போன்று சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தலையும் புறக்கணித்து ஏகனாபுரம் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்களின் போராட்டம் நடக்கும் நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் விமான நிலையம் திட்டத்துக்கான நிர்வாக அனுமதி வழங்கிய அரசாணை வெளியிட்டது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த 3 மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தலைமையில் 3 துணை ஆட்சியர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 29 தாசில்தார்கள், 6 துணை தாசில்தார்கள் உட்பட 324 பேர் பணியமர்த்தப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது தொடரும் நில எடுப்பு அறிவிப்புகள். இதனிடையே முதற்கட்டமாக கொடவூர், மகாதேவி மங்கலம், திருவள்ளூர், பரந்தூர் கிராமத்தில் விமான நிலையத்திற்கான நிலங்களை கையகப்படுத்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. சம்பந்தமான நில உரிமையாளர்கள், ஆட்சேபனை இருப்பவர்கள் கருத்து தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் முடிவு பெற்று தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு மீண்டும் நில எடுப்பதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. தொழில் முதலீட்டாளர்கள் ஊக்குவிப்பது மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் புதிய பசுமை வெளி விமான நிலையம் திட்டம் அமைப்பதற்கான நில எடுப்பு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. எடையார்பாக்கம் பகுதியில் உட்பட்ட சுமார் 59.75 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொடர்ந்து இந்த நில எடுப்பு குறித்து தகவல் வருவதால் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். இதனால் வருகின்ற 24ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று கிராம மக்கள் போராட்டமானது 700வது நாளை எட்ட உள்ள நிலையில் ஆந்திராவில் தஞ்சமடைய சித்தூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக போராட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். கிராம மக்களின் இந்த முடிவு பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.